அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்திலும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்கிற தலைப்பின் கீழாக நம்ம தொடர்ந்து ஆண்டோட சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசியாக பார்த்த பாகம் பார்த்திங்கன்னா 25ஆம் பாகம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய பாகம் பார்த்திங்கன்னா 26ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். ஸோ கடைசியாக பார்த்த அந்த 3 பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா, முதல் பொய், அது 3 பாகமாக பார்த்தோம். அதில் ஆத்மான்ற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்போ ஆத்மா அப்படின்றது சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு மனிதன் தான் ஆத்மாவை தவிர, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் மனுஷன் மறிச்சதுக்கப்புறமா ஆத்மா சரீரம் இல்லாமல் அது வாழும் அப்படின்ற ஒரு தவறான விஷயங்கள்லாம் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட உபதேசன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ இன்றைக்கு நம்ம இன்னொரு உண்மையை பார்க்க போகிறோம். பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலை பார்த்தீங்கன்னா நரகத்தின் அமைதி அப்படின்ற தலைப்பின் கீழாக சில உண்மைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தை நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் சொன்ன சட்டங்களில் கூர்ந்து கவனிப்பாங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொல்லி ஆண்டவர் அருமையான ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கார் இல்லையா. அதை கொஞ்சம் படிக்கலாமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பார்த்தீங்களா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பார்த்தீங்களா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அடிப்படையை நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம் இந்த ஒரு காணொளியில் இல்லையா. ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, உண்மைகள் தெரிஞ்சாதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றி அவர் விரும்பக்கூடிய வாழ்க்கையை அவர் கொடுக்க முடியுமே தவிர இல்லைன்னா முடியாது. சரிங்களா. அப்போ இந்த நரகத்தை குறித்து அநேக பொய்கள் சாத்தான் உலகத்துக்குள்ள உண்மை மாதிரியே சொல்லியிருக்கிறான். அது அநேகர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பிட்டு இருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்ச விஷயம் சொல்லி பார்க்குறோம். என்ன நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதன் மரித்ததுக்கு அப்புறமா நியாயத்தீர்ப்பின் நாளில் ஆண்டவர் மறுபடியும் உயிர் தெழுப்பி அந்த மனிதன் செய்த நன்மைகள் தீமைகள் அதுக்கேற்றபடி என்ன பண்ணுவார்னா நியாயம் தீர்ப்பார். ஒருவேளை தீமைகள் செய்திருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் நரகத்தில் அந்த மனிதனை போட்டுருவாங்க. அது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு, நியாயத்தீர்ப்பு. அப்போ நரகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சதா காலங்களிலும் அவங்க வாதிப்பாங்கன்னு சொல்லி சில வசனங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு மக்கள் சொல்லி சாத்தானுடைய உபதேசத்தின் அடிப்படையில் அநேகர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. இதை எப்படி சாத்தான் நம்ப வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பாத்தீங்கன்னா எப்படி சாத்தான் உலகத்துக்குள்ள அவனுடைய பொய்களை சொல்லி மக்களை நம்ப வச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் சொல்லி மக்களை நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா. அப்போ ஆண்டவருடைய உண்மைகளை இப்போ நம்ம கொஞ்சம் டச் பண்ண போகிறோம் மறுபடியும் இந்த ஒரு கான்செப்டுக்குள்ள, நரகத்தினுடைய ஒரு கான்செப்டுக்குள்ள. சரிங்களா. அப்போ நரகத்தை குறித்து உலகத்திற்குரிய ஆண்டவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு வேதனை உள்ள இடம், அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அவனுடைய வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் கொண்டு போய் அங்கே போட்டுருவாங்க, சதா காலங்களும் பாதிக்கப்படுவாங்க, நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும், அந்த மாதிரி நிறைய சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்ற அந்த உண்மைகளை வேதத்திலிருந்து வசனத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். செவியில் வாங்கி சிந்தனையில் என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நல்லா யோசித்து பார்த்து உண்மைக்குள்ள என்ன பண்ணுங்கன்னா நடந்து கொள்ளுங்கன்றது தான் நம்முடைய நோக்கம் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா. இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன ஒரு கேள்வியோட இந்த பாடத்தினுடைய உண்மைக்குள்ளே கடந்து போகலாம். சரிங்களா. பாவத்தின் சம்பளம் நரகமா மரணமா? படிக்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாத்தீங்களா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ இந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நிதானமா, கொஞ்சம் அவசரப்படாமல் பதற்றப்படாமல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
பாவத்தின் சம்பளம் மரணம். நரகத்துக்குள்ள ஏன் மனுஷனை போடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் பண்ணி, நீ தீமை செய்திருக்கப்பா, அதனால உங்களுக்கு தண்டனைன்னு சொல்லி நரகத்தில் போடுறாங்கன்றத சொல்றாங்க இல்லையா? அப்ப என்ன ஒரு கேள்வி நமக்கு வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதிர்த்து கேள்வி கேட்கல, மக்கள் தவறா புரிஞ்சுக்கிறதுனால ஒரு பாவனையாக இந்த கேள்வி அவங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆண்டவரே, ஆதாம் முதல்ல பாவம் பண்ணதுனால எல்லா மனுஷனும் பாவத்துக்குள்ள தான் பிறந்திருக்காங்க. ஆண்டவரே, அப்படின்னா நாங்க ஏன் இன்னைக்கு சாகுறோம் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால தான் நான் சாகுறேன். அதனால தான் இந்த உலகத்துக்குள்ள இத்தனை வேதனைகள் இருக்குது. ஆண்டவரே, மறுபடியும் என்னை உயிர் தெழுப்பி என்னை நியாயம் திருத்து கொண்டு போய் நரகத்தில் போட போறேன்னு சொல்ற மாதிரி மக்கள் சொல்றாங்களே ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே நியாயமா இருக்கும்? என்ன நீங்க பரிசுத்தமா படைச்சிட்டு அந்த பரிசுத்தத்தை நான் மீறி இருந்தேன் அப்படின்னா நீங்க சொல்றது நியாயமா இருக்கு ஆண்டவரே. நான் பிறந்ததே பாவத்துக்குள்ள ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோ வேதனைகளை உலகத்துக்குள்ள அனுபவிச்சுட்டு மறுபடியும் என்ன உயிர் திருப்பி கொண்டு போய் நீங்க போட போறீங்கன்னா அது நியாயமா இருக்குமா ஆண்டவரே? மக்கள் சொல்ற கருத்துக்கள். எனக்கு உயிர்த்தெழுதல் கிடைக்கிறதே உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய மிகப்பெரிய இரக்கத்தினால, நீங்க செலுத்தின பலியினால தான், நீங்க கொடுத்த மரணத்தினால தான் எனக்கு உயிர்த்தெழுதல் கிடைச்சிருக்குது. எல்லா பாவங்களும் மன்னிப்பிக்கப்பட்ட மறுபடியும் உயிர்த்தெழுதல் வந்துட்டு ஆண்டவரே, என்னை உயிர் திருப்பி கொண்டு போய் நரகத்தில் போடுன்றது இந்த மக்கள் சொல்றாங்க ஆண்டவர். நியாயமா இருக்குமா ஆண்டவரே? எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க விளக்கி காமிங்க ஆண்டவர்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் வருது இல்லையா? அடுத்த கேள்வி என்ன கேள்வி சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனே நீ பாவம் செய்துட்ட, அதனால நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? சொல்லல. படிக்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பாத்தீங்களா? ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு தான் நீ திரும்புன்னு சொல்லிட்டார். உயிர் தெழுந்து வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த பூமியில ஆதாம் செய்த எல்லா பாவத்தையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினால அதை நீக்கிட்டார். அதனால தான் உயிர் தெழுந்து கொடுக்கிறார். அப்போ உயிர் தெழுந்து மறுபடியும் எப்படி நரகத்துக்குள்ள போக முடியாங்க? இது சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான். நம்ம எந்த முடிவுக்குள்ள வரல. அப்படின்னா நரகத்தை குறித்து நிறைய நம்ம பேசலாம். ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட டைம் 30 நிமிடங்கள் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம்னா, என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம கவனிக்க என்ன பண்ணலாம்னா முயற்சி பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம் கடைசி வகுப்புலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷன் மரணத்துக்கு அப்புறமா நிலைமை என்ன பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5-10 வசனங்கள் படிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பாத்தீங்களா? மனுஷன் மரிச்சதுக்கு அப்புறமா எங்க போறாங்களா? பாதாளத்துக்குள்ள போறாங்க. அப்படின்னா உள்ள போயிட்டாங்க அப்படின்னா, நீ போகிற பாதாளத்துல செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா அது எப்பேற்பட்ட இடமா இருக்கும் அப்படின்னா, அது ஒன்றுமே இல்லாத ஒரு டார்க் இருள் சூழ்ந்த இடம். அண்டர் வேர்ல்டு சொல்லுவாங்க. கீழே பாதாளம், ஒண்ணுமே இல்லாத ஒரு இருள் சூழ்ந்த இடம். அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த பாதாளம் சொல்லக்கூடிய இடத்துல பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ஷியோல் அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. SHEOL அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ எபிரேய வார்த்தையை தமிழில் மொழிபெயர்க்கும் போது பாதாளம் சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்கன்றது இப்போ நம்ம படித்தோம் இல்லையா? அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரு இருள் சூழ்ந்த இடம், செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே இல்லாத ஒரு டார்க் பிளேஸ். அப்போ ஷியோலுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ டார்க் பிளேஸ், இருள் சூழ்ந்த இடம் தான் அர்த்தன்றதை நம்ம கிளீனாக புரிஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்படின்னா இந்த ஷியோல்ன்ற வார்த்தையை, எப்ரேய வார்த்தையை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா அதை எப்படிலாம் மொழிபெயர்த்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு வெர்ஷன்ஸாக நிறைய வந்திருக்குது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஷியோல்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பாதாளம்ன்ற அர்த்தம்.
அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, இருள் சூழ்ந்த எ டார்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லி. அங்கே என்ன கிடையாது? செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே கிடையாது. புரிஞ்சுங்களா? இந்த ஷியோல்ன்ற வார்த்தையை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? பாதாளம். புரிஞ்சுங்களா? தமிழ்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா நரகம் தமிழ்ல. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குழி அப்படி சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அது அப்படி இங்கிலீஷில் நீங்கள் வரும்போது சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல், நரகம், ஹெல் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குழி, பிட்டு அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதாளம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் எங்கிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகள் வந்து ஷியோல் அப்படின்ற எபிரேய வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த பாதாளம்ன்றது, நரகம்ன்றது, குழின்ற வார்த்தைகளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம் தான். புரிஞ்சுங்களா? வேற வேறு அர்த்தங்கள் கிடையாது. அப்போ நரகத்துக்கு ஒரே அர்த்தம் தான், குழிக்கும் ஒரே அர்த்தம் தான், பாதாளத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த ஷியோல்ன்ற வார்த்தைக்கு இந்த அர்த்தங்கள்லாம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த ஷியோல்ன்ற வார்த்தையை மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா, அதுக்கு சில வசனங்கள் படிக்கலாமா? பாருங்க, யோபுல 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோபு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாது இருக்கிறது. பாத்தீங்களா? தமிழ்ல வந்து அநேக தவறுகள் இந்த KJV வெர்ஷன்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து நிறைய தவறுகள் இருக்கும். அப்ப இப்ப நீங்க படிச்சீங்க இல்லையா, கேட்டீங்க இல்லையா, அந்த வசனம் மறுபடியும் படிக்கிறோம், கொஞ்சம் நல்லா கேளுங்க. யோபு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது. இந்த இடத்துல பாதாளம் இருக்கு இல்லையா, எந்த வார்த்தை பயன்படுத்திருக்காங்க? ஷியோல். ஷியோல் என்ன அர்த்தம்? எ டார்க் பிளேஸ். செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே இல்லாத அண்டர் வேர்ல்ட், அண்டர் கிரவுண்ட். புரிஞ்சுங்களா? அங்க அதை தான் பாதாளம் சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட், நரகம் மூடப்படாது இருக்கிறது. நரகம் சரி நீங்க போட்டிருக்கு இல்லையா, அங்க நரகம் ஆக்சுவலா போடப்படல. தமிழ் பைபிளில் தான் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது அப்படியே நீங்கள் ஆங்கில வேதாமத்தில் அப்படி இல்லை அப்படின்னா, இன்னைக்கு அநேக ரிவைஸ்டு தமிழ் பைபிள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதில் நீங்கள் படித்து பார்த்தாலும் அழிவு அல்லது டிஸ்ட்ரக்ஷன் அல்லது அபத்தோன் அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ பாதாளம், அழிவுன்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வசனத்தை நம்ம ஏன் படித்தோம் அப்படின்னா, ஷியோல்ன்ற வார்த்தையை தமிழில் வரும்போது பாதாளம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் படித்தீங்கன்னா அதை வந்து ஹெல் அல்லது கிரேவ்னு சொல்லி மொழிபெயர்த்துப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இங்கிலீஷ் பைபிளையும் நீங்கள் தவறாமல் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிருக்கும் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரதிட்சமாய் இருக்க. பாத்தீங்களா? இதே பாயிண்ட் தான், இதே வசனத்தை தான் எங்க எழுதியிருந்தாங்கன்னா யோபுல எழுதியிருந்தாங்க. இங்க கரெக்டா எழுதிருக்காங்க. பாத்தீங்களா? பாதாளமும் அழிவும், ஷியோல் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுதி காமிச்சிருக்காங்கன்றதை நீங்க மறந்துக்க கூடாது. புரிஞ்சுங்களா? அடுத்தது இன்னொரு வசனம் படிக்கலாம். அதுல நீதிமொழிகள்ல 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவருடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். பாத்தீங்களா? அப்படின்னா இந்த பாதாளம்ன்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, அது வந்து a dark place. எந்த வார்த்தையில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷியோல்ன்ற வார்த்தை. புரிஞ்சுங்களா? இந்த ஷியோல்ன்ற வார்த்தையை எப்படிலாம் மொழிபெயர்த்திருக்காங்க, ஏன்னா இந்த பாடம் ஃபுல்லாக இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஷியோல்ன்ற எபிரேய வார்த்தையை எப்படிலாம் மொழிபெயர்த்திருக்காங்க? நரகம், ஹெல். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேவ், பாதாளம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்டு, குழி அப்படி சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படின்னா இந்த பிட்டு, குழி, ஹெல்லு, நரகம், கிரேவு, பாதாளம், இந்த மூன்றுக்குமே அர்த்தம் எங்க இருக்குது? ஷியோல்ல இருக்குது. ஷியோலுக்கு என்ன அர்த்தம்? எ டார்க் பிளேஸ். அப்படின்னா பாதாளம் சொன்னாலும் டார்க் பிளேஸ் தான், நரகம் சொன்னாலும் டார்க் பிளேஸ் தான், குழின்னு சொன்னாலும் டார்க் பிளேஸ் தான். புரிஞ்சுங்களா? அப்ப ஷியோல் என்ன கிடையாது?
செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே கிடையாது. அப்ப நரகத்தில் என்ன கிடையாது? செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் பாதாளத்துக்குள்ளேயும், அதே மாதிரி தான் பிட்டுக்குள்ளேயும். புரிஞ்சுங்களா? அப்போ நல்லா மைண்டில் வச்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மொழிபெயர்க்கும் போது மொழிபெயர்ப்பாளர்கள் சில தவறுகளை பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வேகத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதை எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில இடங்களில் கேஜேவில் மொழிபெயர்த்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லவங்களுக்கு வரும்போது பாதாளம் சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அதுவே துன்மார்க்குன்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹெல், நரகம் சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. இது மொழிபெயர்ப்பாளருடைய தவறுகள். இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? பாதாளம் சொன்னாலும் சரி, நரகம் சொன்னாலும் சரி, குழி, பிட்டு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் இல்லாத இருள் சூழ்ந்த இடம் தான் அர்த்தம். புரிஞ்சுங்களா? இப்போ நல்லவங்களுக்கு பாதாளம் சொல்லி எழுதியிருக்கிறாங்க, துன்மார்க்கனுக்கு நரகம் சொல்லி எழுதியிருக்காங்க சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆமா, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. படிக்கலாமா? யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாய் இருக்கும். பாத்தீங்களா? நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து. அப்ப என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஷியோல்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து படிக்கலாம் பாருங்க. இது யோபு நல்லவர் இல்லையா, அதனால இப்படி எழுதிட்டாங்க. துன்மார்க்கன் படிக்கலாமா? சங்கீதம் 9:17 படிங்க. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். துன்மார்க்கர்களும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். பாத்தீங்களா? சோ துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஏன்னா துன்மார்க்கன், அதனால அந்த இடத்துல நரகன்ற வார்த்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா பயன்படுத்திட்டான்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? இது மொழிபெயர்ப்பாளருடைய தவறுகளே தவிர நம்முடைய ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லலைன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா, பழைய ஏற்பாட்டில் நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். பழைய ஏற்பாடில் ஷியோல்ன்ற வார்த்தையை எப்படிலாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்றது நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரப்போகிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த ஷியோல்ன்ற எப்ரேய வார்த்தைக்கு ஈக்குவல் வார்த்தை புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாதேஸ், HADES அப்படி சொல்லக்கூடிய ஹாதேஸ் இந்த வார்த்தையை எழுதியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பாதாளம்ன்றதான் அதுக்கும் அர்த்தமாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஷியோல்ன்ற வார்த்தையை கிரீக்கில் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஹாதேஸ் இந்த வார்த்தை பயன்படுத்தினாங்க இல்லையா, அதுக்கு பாதாளம் சொல்லி எழுதியிருக்காங்க இல்லையா, அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு, எந்த வசனத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க அப்படின்றத என்ன பண்ண போறோம்னா படிக்க போகிறோம். படிக்கலாமா? ஓசியால 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். பாத்தீங்களா? இந்த இடத்துல பாதாளம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? என்ன வார்த்தை? எபிரேய வார்த்தை ஷியோல்ன்ற வார்த்தை. இதே கான்செப்டை, இந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருக்கார். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஷியோல்ன்ற வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் வரும்போது கிரீக் வார்த்தை இல்லையா? எந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை கோட் பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54-55 படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் முதல். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஹாதேஸ் அப்படின்ற வார்த்தை, இந்த ஹாதேஸ்ன்ற வார்த்தைக்கு ஈக்குவலான வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டில் எபிரேய வார்த்தையில் என்ன வார்த்தை? ஷியோல்ன்ற வார்த்தைன்னு சொல்லி பார்த்துருக்கோம். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் உள்ள போகிறோம். புதிய ஏற்பாட்டில் இந்த ஹாதேஸ் அப்படின்ற வார்த்தை எத்தனை டைம் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 தடவை இந்த வார்த்தைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் 10 இடத்துல எப்படி மொழிபெயர்த்துட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாதேஸ் என்ற கிரேக் வார்த்தையை பாதாளம் சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நரகம் சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள சில கேள்விகள் வரும்.
இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து சும்மா ஒன்றும் நரகத்தை பற்றி சொல்லலை. புதிய ஏற்பாட்டில் எரி நரகம் இருக்குது, வெளிப்படுத்தின விஷயத்துலையும் இருக்குதுன்ற மாதிரி உங்கள் மைண்டில் ஓடும். கவலையப்படாதீங்க. என்ன அர்த்தம்ன்றது அருமை ஆண்டவர் வந்து பைபிள்லே எழுதி வச்சிருக்காரு. நம்ம வேற எதுவும் பார்க்க போகிறதில்ல. புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஷியோல்ன்ற வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் ஹாதேஸ் அப்படின்ற வார்த்தை. புரிஞ்சுங்களா? அப்போ ஷியோலுக்கு என்ன அர்த்தம்? எ டார்க் பிளேஸ், இருள் சூழ்ந்த இடம். அங்கே என்ன கிடையாது? செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே கிடையாது. அதே தான் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? அடுத்த பாயிண்ட். இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து இந்த நரகத்தை குறித்து சொல்லும் போது எந்த அளவுக்கு சாத்தானுடைய உபதேசத்துக்குள்ள இந்த உலகம் கடந்து போயிருக்குன்றதை நம்ம நல்லா புரிஞ்சிருக்கோம். ஏன்னா நரகத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுதுன்றதை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? நெருப்பு எரியுது அப்படின்னா அங்கே வந்து இருள் இருக்குமா வெளிச்சம் இருக்குமா? இருள் இருக்குமா வெளிச்சம் இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. நெருப்பு எரியுதுன்னு சொன்னாவே அங்கே வந்து வெளிச்சம் தானே இருக்கும், இருள் இருக்காதுல்ல. ஆனால் இந்த மனிதன் மரித்தவுடனே எங்கே போகிறாங்க? பாதாளத்துக்குள்ளே தான் போகிறாங்க. அந்த பாதாளத்தை தான் ஹெல்லுன்னு எழுதியிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்படின்னா அந்த ஹெல் வந்து வெளிச்சமா இருக்குன்றதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இந்த ஹெல் என்ற வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு? பழைய ஏற்பாட்டில் ஷியோல்ன்ற வார்த்தை. ஷியோல்னு என்ன அர்த்தம்? எ டார்க் பிளேஸ். புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? யோபு 17:13 படிங்க. யோபு 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். பாத்தீங்களா? அப்படின்னா இந்த பாதாளம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சாருங்க. இருள் சூழ்ந்த இடம்ன்றதுக்கு இங்க தெளிவா வந்து நிரூபிக்கப்பட்டாச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நரகத்தில் மனுஷனை கொண்டு போய் போடுறாங்க. அது ஒரு வேதனை உள்ள இடம் அப்படின்னு சொல்லி உலகத்தில் வந்து சாத்தான் நம்ப வச்சிருக்கிறான். அப்போ நரகத்தில் அந்த நெருப்பில் போட்டு அந்த அவங்கள வாட்டுவாங்க, வாதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வேதனைப்படுவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு உணர்வுகள் இருக்குல்ல, அப்போ உணர்வுகள் அங்கே அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்கல்ல, கத்துவாங்கல்ல, ஐயோ நான் வாதிக்கப்படுறேன்னு சொல்லி அந்த உணர்வுகள் இருக்கும்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இந்த பாதாளத்துக்குள்ள, நரகத்துக்குள்ள, குழிக்குள்ள ஒருத்தங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நிலைமை எப்படி இருக்குமா? படிக்கலாமா? பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 10ஆம் வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டு இருக்கிறது. 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பாத்தீங்களா? பாதாளத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா எந்த உணர்வுமே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க வேதனைப்படுவாங்க அங்க? இதுல வந்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள் இந்த இடங்கள்லாம். புரிஞ்சுங்களா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அப்ப பாதாளத்துக்குள்ள, நரகத்துக்குள்ள, குழிக்குள்ள யார் போவாங்கன்னா எல்லாருமே அங்கதான் போவாங்க. நல்லவங்களும் அங்கதான் போவாங்க, தீமை செய்தவர்களும் அங்கதான் போவாங்க. ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா? பாருங்க. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதற்கு அவன், என் மகன் உங்களோடு கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். பாத்தீங்களா? இது யார் பேசுறது? யாக்கோபு வந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ யாக்கோபு நல்லவர்ல, அவர் எங்கே போயிட்டார்? இப்போ பாதாளத்துக்குள்ள போறான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறமா எல்லாருமே அங்கே தான் போவாங்க. பாருங்க, யோபு 14ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் படிங்க. யோபு 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாய் இருக்கும். பாத்தீங்களா?
அப்போ எல்லா மனுஷர்களும் மரிச்சதுக்கு அப்புறமா இந்த பாதாளத்துக்குள்ள தான் போயாகணுமே தவிர வேறு எங்கேயுமே போக முடியாது. ஸோ பாதாளம்ன்றது அண்டர் கிரவுண்ட் அல்லது அண்டர் வேர்ல்டு, புரிஞ்சுங்களா? அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரு இருள் சூழ்ந்த இடம். அங்கே என்ன இருக்காது? செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே இருக்காது. அப்போ எல்லாருமே அந்த பாதாளத்துக்குள்ள தான் போகிறாங்கன்றத இப்போ நம்ம தெளிவாக பார்த்தாச்சு, சரிங்களா? அப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதன் மரித்ததுக்கு அப்புறமா பாதாளத்துக்குள்ள, அதாவது நரகத்துக்குள்ள, அதாவது குழிக்குள்ள போகிறாங்கன்றத தெளிவாக பார்த்தாச்சு. அப்படின்னா இந்த பாதாளம், நரகம், குழி எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்னா இருள் சூழ்ந்த இடம். எங்கே இருக்குன்னா அண்டர் வேர்ல்டு, பாதத்துக்கு கீழே இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அங்கே என்ன கிடையாது? செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு மனுஷனுடைய சிந்தனைகள் இன்னைக்கு தவறாக உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கின்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அதை செய்தது யாருன்னா உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் செய்தற்றான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இல்லை மறுபடியும் இந்த நரகத்தில் நெருப்பு எரியும். மனுஷத்துக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி அந்த தண்டனைகள் கொடுக்கப்படும் சொல்லி யாராவது ஒருத்தவங்க சொன்னால், இப்போ ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம படிக்க போகிறோம் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிச்சு எங்கே போனார்? படிக்கலாமா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாது இருப்பாயாக என்று சொல்கிறது மன்றி. பாத்தீங்களா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிச்சு எங்க போனாரு? பாதாளத்துக்குள்ள போயிட்டாராம். பாருங்க, வசனம் எவ்வளவு கிளியர் எழுதப்பட்டிருக்குது. புரிஞ்சுங்களா? நல்லா கவனிச்சிங்களா? மறுபடியும் படிக்கலாமா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? பாத்தீங்களா? பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுத்தவர். அவருக்கும் மரண சாசனம் ஒண்ணுதான், சட்டம் ஒண்ணுதான். மரிச்சிட்டாருன்னா அவர் எங்க போயிட்டாராம்? பாதாளத்துக்குள்ள போயிட்டாரு. அப்படின்னா பாதாளத்துக்குள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அவர் வேதனை உள்ள இடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டிருப்பார் அப்படின்னா இல்ல. பாதாளம்ன்றது ஒரு டார்க் பிளேஸ், செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் இல்லாத ஒரு இடம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் மரண சட்டம் ஒண்ணுதான். புரிஞ்சுங்களா? அப்ப சில பேர் சொல்லலாம் அவர் தான் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 3 நாள் இந்த பாதாளத்துக்குள்ள தான் இருந்தார்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. பாத்தீங்களா? 3 நாள், ஏறக்குறைய 3 நாள் எங்க இருந்திருக்காரு? பாதாளத்துக்குள்ள இருந்திருக்காரு. ஏன்னா மரண சட்டம் எல்லாத்துக்கும் ஈக்குவல். அதுதான் தேவனுடைய நீதி. புரிஞ்சுங்களா? படிக்கலாமா? மரண சட்டத்தை குறித்து படிக்கலாமா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் படிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். பாத்தீங்களா? அப்ப மரண சாசனத்தை எழுதினது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். மரிச்சிட்டாங்க, எங்க போயிட்டாங்க? பாதாளத்துக்குள்ள போயாச்சு. அப்ப பாதாளம்ன்றது, நரகம்ன்றது, இந்த குழின்றது உலகத்துல சாத்தான் சொன்னது மாதிரி கிடையாது. புரிஞ்சுங்களா? அது ஒரு டார்க் பிளேஸ், டெம்பரவரி ஒரு பிளேஸ் தானே தவிர அது நெருப்பு எரியக்கூடிய இடமோ, வேதனைப்படக்கூடிய இடமோ, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கக்கூடிய இடமோ அது கிடையாது. அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நல்லவங்களும் அங்கே தான் போவாங்க, தீமை செய்வங்களும் அதுக்குள்ளே தான் போவாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நியாய தீர்ப்பு இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. நியாய தீர்ப்பு குறித்து தெளிவான விளக்கங்களை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு. நம்முடைய அடுத்த பாடமே நியாய தீர்ப்பு தான். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கன்னு சொல்லி பார்க்குறேன் இல்லையா? அப்படின்னா இந்த நரகன்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்தை தவறாக புரிய வைத்த சாத்தான் மூலமாக வந்த விஷயங்கள் தான் அது எல்லாமே. புதிய ஏற்பாட்டில் எரி நரகம் சொல்லி சில வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அதெல்லாம் பேஸ் பண்ணியும் நம்முடைய ஜனங்கள் தவறாக புரிய வைக்கப்பட்டார்கள்.
புரிஞ்சுங்களா? அப்படின்னா எரி நரகத்துக்கு என்ன அர்த்தம்? அதை நம்ம கவனிக்கணும் இல்லையா? கட்டாயமாக கவனிப்போம். வரக்கூடிய அடுத்த ஒரு காணொளியில் நம்ம அதை கவனிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட பாடங்களில் அவருடைய கிருபையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நீங்கள் இன்னும் அநேக தெளிவுகளை புரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை உங்களால் வெளிப்படுத்த முடியுன்றதை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.